மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது கலங்கரை விளக்கம் என்பதை பற்றி பார்த்தோம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். நம்முடைய முன்னோர் கடற்பயணம் செய்யும் மக்களுக்கு அருகில் கடல் துறை இருக்கிறது என்பதை அறிவிக்கும் பொருட்டு ஆங்காங்கே கலங்கரை விளக்கங்களை அமைத்திருந்தார்கள். நீர்ப்பாயற்றுத் துறையில் உள்ள கலங்கரை விளக்கம் வானம் கீழே விழாதபடி முட்டுக்காலாக ஊன்றி வைக்கப்பட்ட ஒரு பற்றுக்கோள் போல் திகழ்ந்தது. அது விண்ணை தீண்டும் அளவிற்கு உயர்ந்திருந்தது. அஃது ஏணி சாத்தியும் ஏறுவதற்கு அரிய உயரத்தில் அமைந்த மாடத்தை கொண்டிருந்தது. அவை பிற கட்டடங்களினுடைய உயரத்தை காட்டிலும் மிக மிக உயரமாக கடலோரம் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் மாடங்கள் இயற்கையின் சீற்றத்தால் எளிதில் பாதிப்புறாதவாறு வைக்கோல் கற்றையால் வேயப்படாது திண்மையாய் சாந்தினால் பூசப்பட்டிருந்தது. அந்த மாடத்து உச்சியிலே இரவில் விளக்கு ஏற்றப்படும். அந்த விளக்கினுடைய ஒளியானது இறங்கி நிகழ்ந்து பெரும் கடற்பரப்பில் திசை தப்பி ஓடுகின்ற மரக்கலங்களை அழைக்கும். இந்த பாடலை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். கவின்மிகு கப்பல். கவின் என்றால் அழகு. அழகு மிகுந்ததாக இருக்கக்கூடிய கப்பலை பற்றி, கப்பலினுடைய சிறப்பினை பற்றி, கப்பலை மாலுமிகள் எவ்வாறு கடலில் செலுத்தினார்கள் என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார் அவர்கள் மருதத்திணை பாடல்களை பாடுவதில் திறமை மிக்கவர். மருதத்திணை பாடல்களை பாடுவதில் திறமை மிக்கவர். கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களாய் உள்ள 35 பாடல்களையும் இவரே பாடியிருக்கின்றார். கலித்தொகையில் அமைந்திருக்கக்கூடிய மருதத்திணை பாடல்கள் 35 மருதத்திணை பாடல்களை இவர் ஒருவரே பாடியிருக்கின்றார். மேலும் இவர் பாடியனவாக நற்றிணையில் 2, குறுந்தொகையில் 1, அகத்திணையில் 26, திருவள்ளுவ மாலையில் 1 இடம்பெற்றிருக்கின்றன. கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியிருக்கின்றார். நற்றிணையில் 2 பாடல்களையும், குறுந்தொகையில் 1 பாடலையும், அகத்திணையில் 26 பாடல்களையும்,
திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடலையும் இவர் பாடியிருக்கின்றார். இவர் சங்ககால புலவர்களுள் ஒருவர். மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்ற காரணத்தினால் இவர் மருதன் இளநாகனார் என்று அழைக்கப்படுகின்றார். நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய கவின்மிகு கப்பல் என்ற பாடலானது அகநானூற்றில் இடம்பெற்று இருக்கின்றது. நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய சில பாடலடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அகன்ற பெருங்கடலில் அஞ்சாது களம் செலுத்திய சிறப்பினை விளக்குகின்றன. பயப்படாது கப்பலை செலுத்திய அவர்களினுடைய சிறப்பினை விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இப்பாடலடிகளானது அகநானூறு என்ற நூலில் உள்ள 255ஆம் பாடலில் இடம்பெற்றிருக்கின்றது. அகநானூறு அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகப்பொருள் சம்பந்தமான 400 பாடல்களை கொண்ட நூல் என்ற காரணத்தினால்தான் இந்நூலிற்கு அகநானூறு என்ற பெயரானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அகப்பொருள் என்பது இல்லற வாழ்க்கை பற்றி குறிப்பிடக்கூடியது. தலைவன் தலைவியரினுடைய இல்லற வாழ்வை பற்றி குறிப்பிடக்கூடியது. அந்த அகப்பொருள் சம்பந்தமான 400 பாடல்களை கொண்ட நூல் என்ற காரணத்தினால்தான் இந்நூலிற்கு அகநானூறு என்ற பெயரானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்நூலானது அகமென்றும் நெடுந்தொகை என்றும் வழங்கப்படுகின்றது. அகநானூறு என்ற இந்நூலானது 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 8 தொகை நூல்களில் ஒன்றுதான் அகநானூறு. 8 தொகை நூல்களுள் 8 நூல்களானது இருக்கின்றன. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று 8 நூல்களானது அதில் அமைந்திருக்கின்றன. அந்த 8 நூல்களுள் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் அகநானூறு என்பது. இந்நூலானது 400 பாடல்களை கொண்டிருக்கின்றது. அவற்றுள் முதல் 120 பாடல்கள் களிற்றியானை நிறை என்று வழங்கப்படுகின்றன. அதனை அடுத்து இருக்கக்கூடிய 180 பாடல்கள் மணிமேடை பவளம் என்று வழங்கப்படுகின்றன. அதனை அடுத்து இருக்கக்கூடிய 100 பாடல்கள் நித்திலக்கோவை என வழங்கப்படுகின்றது. நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய பாடலானது 255வது பாடல். அப்போ அந்த பாடலானது எதில் அமைந்திருக்கும்? மணிமேடை பவளத்தில் இடம்பெற்று இருக்கின்றது. அகநானூறு என்பது பண்டைய கால மக்களினுடைய, நம்முடைய சங்ககால மக்களினுடைய பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கங்கள் இவற்றை அழகுபட விளக்கக்கூடியது அகநானூறு என்பது. அவற்றுள் ஒரு பாடலை பற்றி நாம் காண்போம். கவின்மிகு கப்பல் என்ற தலைப்பில். காண்போமா மாணவர்களே? நன்றி. கவின்மிகு கப்பல். கவின் என்றால் அழகு. அழகு மிகுந்த ஒரு கப்பல், அழகு நிறைந்த ஒரு கப்பல். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. கடலும் கப்பலும், கடலாகட்டும் கப்பலாகட்டும், இவை இரண்டுமே நம்முடைய கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கக்கூடியவையாக இருக்கும். கடற்கரைக்கு சென்று இருக்கின்றீர்களா? கடற்கரையில் நின்றவாறே அந்த அலைகளில், கரையை தொடக்கூடிய அலைகளில் கால்களை நினைத்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டாகட்டும்,
அல்லது கடலில் செல்லக்கூடிய நீண்ட தொலைவில் செல்லக்கூடிய கப்பல்களை பார்க்கும் பொழுதும், அந்த அலைகளினுடைய சீற்றத்தை காணும் பொழுதும் பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். அதே போன்று கப்பலில் யாராவது பயணம் செய்திருக்கின்றீர்களா? படகில் சென்றிருப்போம். ஏதேனும் ஒரு நீர்நிலை துறைகளில் சுற்றுலாவிற்கு எங்காவது செல்லும் பொழுது படகில் பயணம் செய்திருப்போம். கப்பலில் யாராவது பயணம் செய்திருக்கின்றீர்களா? மிகப்பெரிய கப்பல் என்றில்லை என்றாலும் ஒரு சிறிய அளவு கப்பலில் பயணம் செய்திருப்போம். மிகுந்த ஒரு இனிய அனுபவமாக இருக்கும். அவற்றை காணும் பொழுதே நம்முடைய கண்களுக்கு விருந்தாக அவை காட்சியளிப்பவையாக இருக்கும். அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ளம் உவகையில் துள்ளும். அலைகளானது மடங்கி எழுகின்ற அந்த அலைகளில் மேலே சீறி எழுகின்ற அந்த அலைகளில், அந்த அலை வீசக்கூடிய கடலில் கப்பல்களானது அந்த அலைகளினுடைய சீற்றத்திற்கேற்றவாறு, அவை வீசுவதற்கேற்றவாறு மேலும் கீழும் அப்படியே அசைந்தாடி கொண்டே சென்று கொண்டே இருக்கும். அப்படி அசைந்தாடியவாறே செல்லக்கூடிய அந்த கப்பலை காணும் பொழுதே, அவற்றை பார்க்க பார்க்க நம்முடைய உள்ளமானது பெருமகிழ்ச்சி அடையும். அச்சம் தருகின்ற கடலில் அஞ்சாது கப்பலொட்டியவர் நம் தமிழர். மிகுந்த அச்சத்தை தரக்கூடியது. ஏனென்றால் கடலில் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. மிகுந்த ஆழமுடையது. அதனுடைய ஆழத்தை நம்மால் அளக்க முடியாது. அந்த அளவிற்கு பல்வேறு விதமான பயத்தினை நமக்கு தரக்கூடிய அந்த கடலில் பயப்படாமல் கப்பல் ஓட்டியவர்கள் நம்முடைய தமிழர்கள். கடல் கடந்து பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றார்கள். வணிகத்தின் பொருட்டும் வேலை வாய்ப்பிற்காகவும் கடல் கடந்து பயணம் செய்திருக்கின்றார்கள். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா? காற்றின் துணை கொண்டு, காற்றையே துணையாக வைத்துக்கொண்டு கப்பல்களானது செல்லும். ஒரு சில கப்பல்கள் இயந்திரங்களினுடைய உதவியினால் செல்லும். ஒரு சில கப்பல்கள் நாம் துடுப்புகளை கொண்டு இயக்குவதன் மூலமாக செல்லும். ஒரு சில கப்பல்களானது எரிபொருள்களினுடைய உதவியோடு செல்லும். ஆனால் ஒரு சில கப்பல்கள் காற்றினுடைய உதவியினால் இயங்கக்கூடியவை. அவற்றை பாய்மரக் கப்பல் என்று சொல்வோம். காற்று எந்த திசையில் செல்லுமோ அந்த திசையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் செய்வார்கள். அப்படி காற்றினுடைய துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம்முடைய முன்னோர்களினுடைய திறத்தினை, அவர்களுடைய வலிமையினை ஒரு சங்கப்பாடலின் வழியாக நாம் அறிவோம். உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கோல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட உள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்கோல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட உள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி
விரைசலல் இயற்கை வங்கோள் ஆட்ட. கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட உள்ளெறி மருங்கு அறிந்து வைய. பாடல் புரிந்ததா மன்னர்களே? மீண்டும் ஒருமுறை. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல. இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்கோள் ஆட்ட. கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒள்ளெறி மருங்கு அறிந்து வைய. புரிந்ததா? நன்றி. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம். உலகு உலகு உலகமே. உலகு என்பது உலகம். இந்த உலகமே கிளர்ந்து அன்ன. கிளர்ந்து என்றால் புடைபெயர்ந்து. இந்த உலகமே புடைபெயர்ந்து செல்வதைப் போல. இந்த உலகமே புடைபெயர்ந்து செல்வதைப் போல உருகழு வங்கம். உருகழு வங்கம். உரு என்றால் அழகு. வங்கம் கப்பல், மரக்கலம். அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய நாவாயானது. அச்சம் தருகின்ற அந்த மரக்களமானது. இந்த உலகமே புடைபெயர்ந்து செல்வதைப் போல அச்சத்தை தருகின்ற அந்த அழகு பொருந்திய மரக்களமானது புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல. புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல. புலவுத்திரை. புலவு என்றால் புலால். புலாலினுடைய நாற்றம். இறைச்சி. புலால் என்றால் இறைச்சி, மாமிசம். அந்த இறைச்சியினுடைய நாற்றம் வீசுகின்ற திரை அலை. அலைகளை கொண்டிருக்கக்கூடிய பெருங்கடல். பெரிய கடலில் புலாலினுடைய நாற்றம் வீசுகின்ற அலைகளை கொண்டிருக்கக்கூடிய பெரும் கடல். கடற்கரைக்கு நாம் சென்றோம் என்றால் கடல் நீரில் ஒருவித வாசம் வீசும். ஏனென்றால் அங்கு ஏராளமான மீனினங்கள் இருக்கின்றன. அதனால் அவற்றினுடைய வாசம் சற்று வித்தியாசமாக இருக்கும். அதனைத்தான் புலால் நாற்றம் வீசுகின்ற அலைகளை கொண்டிருக்கக்கூடிய பெரிய கடல் என்று சொல்கின்றார் மருதநில நாகனார். அப்படி புலால் நாற்றம் வீசுகின்ற அலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய கடலில் நீரிடை போல. நீரானது பிளவுபட, பிளக்க. நீரானது பிளவுபட இரவும் எல்லையும் அசைவு இன்றியாகி. இரவும் எல்லையும் அசைவு இன்றியாகி. இரவும் இரவிலும் எல்லையும் எல் என்றால் பகல். பகலிலும் அசைவு இன்று ஆகி, ஓய்வில்லாமல். இரவிலும் பகலிலும் ஒரு இடத்தில் தங்காமல் வீசுகின்ற, ஓய்வில்லாமல் இருக்கின்ற, இரவு பகல் ஆகிய இரு நேரங்களிலும் எவ்வித ஓய்வும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விரைசலல் இயற்கை வங்கோளாட்ட. விரைசலல் இயற்கை வங்கோளாட்ட. விரைசலல் விரைந்து செல்லல், செல்லுகின்ற, விரைந்து வீசுகின்ற இயற்கை இயல்பினை கொண்டிருக்கக்கூடிய வங்கோள். வங்கோள் என்பது காற்று. விரைந்து வீசுகின்ற இயல்பினை கொண்டிருக்கக்கூடிய காற்றானது இயங்குகின்ற தன்மையினால் இரவிலும் பகலிலும் ஓய்வில்லாமல்
விரைந்து வீசக்கூடிய இயல்பினை கொண்டிருக்கக்கூடிய காற்றானது அங்கே இயங்குகின்ற காரணத்தினால், அவற்றை இயக்குகின்ற காரணத்தினால் கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான். கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான். கோடு உயர். கோடு உயர் என்றால் உயர்ந்த கரையினையும், உயர்ந்த கரையினையும் திணிமணல் செறிவான மணலையும் கொண்டிருக்கக்கூடிய, உயர்ந்த கரையினையும் செறிவான அடர்ந்த மணலையும் கொண்டிருக்கக்கூடிய அகன்துறை, அகன்ற துறையினை, உயர்ந்த கரையினையும் செறிவான மணலையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகன்ற துறையில் நீகான். நீகான் என்றால் நாவாய் ஓட்டுபவன், அந்த கப்பலை செலுத்துபவன், கடலில் கப்பலை செலுத்துபவன், மாலுமி என்று சொல்லலாம். அந்த நாவாய்களை ஓட்டுபவர் மாலுமி என்றும் கூட அவரை சொல்லலாம். இந்த உலகமே புடைபெயர்ந்து செல்வதைப் போல அச்சம் தருகின்ற மரக்கலமானது புலால் நாற்றம் வீசுகின்ற அலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய கடலில் நீரானது பிளந்து கொண்டு செல்ல இரவிலும் பகலிலும் ஓய்வின்றி விரைந்து வீசுகின்ற இயல்பினை கொண்டிருக்கக்கூடிய காற்று இயங்குகின்ற தன்மையினால் உயர்ந்த கரையினையும் செறிவான மணலையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகன்ற துறையினில் மாட உள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. மாட உள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய. மாட உள்ளெறி. மாட உள்ளெறி என்பது கலங்கரை விளக்கம். அந்த மாடத்திலே இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய கலங்கரை விளக்கத்தினால் கரையை அறிந்து அதனை நோக்கி தன்னுடைய கப்பலை செலுத்துகின்றார் மாலுமி. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? இந்த உலகமே புடைபெயர்ந்து செல்வதைப் போல அச்சத்தை தருகின்ற மரக்கலமானது புலால் நாற்றம் வீசுகின்ற அலைகளை கொண்டிருக்கக்கூடிய பெரிய கடலில் நீரானது பிளந்து கொண்டு அவை செல்லுகின்றது. எது? மரக்கலம். எதனை பிளந்து கொண்டு? தண்ணீரை பிளந்து கொண்டு செல்கின்றது. எங்கே? கடலில். இரவிலும் பகலிலும் ஓய்வின்றி விரைந்து வீசும் இயல்பினை கொண்ட காற்று அந்த மரக்கலத்தினை இயக்குகின்றது. மரக்கலத்தை இயக்குவது எது? காற்றானது. உயர்ந்த கரையினையும் செறிவான மணலையும் கொண்ட துறையினை மாடத்திலே உள்ள ஒளி பொருந்திய கலங்கரை விளக்கத்தினால் அறிந்து கொண்டு அதனை நோக்கி மாலுமி மரக்கலத்தை செலுத்தினான். கலங்கரை விளக்கமானது உயர்ந்த கரையையும் செறிவான மணலையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரை, அந்த துறையில் இருக்கக்கூடிய மாடத்தில் உள்ள ஒளி பொருந்திய கலங்கரை விளக்கத்தினால் இங்கே துறைமுகமானது இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு அதனை நோக்கி தன்னுடைய மரக்கலத்தை மாலுமி, அந்த நாவாயை ஓட்டுபவன், செலுத்துகின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது கவின்மிகு கப்பல் என்பதை பற்றி பார்த்தோம். உலகம் புடைபெயர்ந்ததைப் போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றம் வீசுகின்ற அலைகளை கொண்டு பெரிய கடலில் கடல் நீரை பிளந்து கொண்டு செல்லுகின்றது. இரவிலும் பகலிலும் ஓய்வின்றி விரைந்து வீசக்கூடிய இயல்பினை கொண்ட காற்று அந்த மரக்கலத்தினை இயக்குகின்றது. உயர்ந்த கரையினையும் செறிவான மணலையும் கொண்ட துறையினை மாடத்திலே உள்ள ஒளி பொருந்திய கலங்கரை விளக்கினால் அறிந்து கொண்டு அதனை நோக்கி மாலுமி மரக்கலத்தை செலுத்தினான்.
இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 5 மற்றும் 6. பக்கம் எண் 5இல் கவின்மிகு கப்பல் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 6இல் தெரிந்து தெளிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். அதற்கு முன்னதாக மதிப்பீடு பகுதி. பக்கம் எண் 7 எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இருக்கின்றதா? அதில் முதல் வினா, இயற்கை வங்கோல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கோல் என்பதன் பொருள் என்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு. எது வங்கோல்? காற்று. எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது, மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? கடலில், காற்றில், கழனியில், வங்கத்தில். வங்கத்தில். ஏனென்றால் வங்கம் என்பது கப்பல். வங்கத்தில். எழுதிக்கொண்டீர்களாம். அடுத்து மூன்றாவது, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. இதில் எது புலால் நாற்றம் உடையதாக இருக்கின்றது? காற்று, நாவாய், கடல், மணல். கடல். எழுதிக்கொண்டீர்களாம். அடுத்து 4, பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெரு கூட்டல் கடல், பெருமை கூட்டல் கடல், பெரிய கூட்டல் கடல், பெருங்குட்டல் கடல். பெருமை கூட்டல் கடல், அதுதான் சரியான பதில். எழுதிக்கொள்ளுங்கள். பெருமை கூட்டல் கடல். அடுத்து 5, இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இன்று ஆகி, இன்றியாகி, இன்றாகி, இன்றா ஆகி. எது சரியானது? இன்றாகி. இ, அதுதான் சரியானது. இன்றாகி. அடுத்து 6, எதுகை மோனை எதுகை இடம்பெறாத இணை. இதில் எதுகை இடம்பெறாத இணை? இரவு இயற்கை, வங்கம் சங்கம், உலகு புலவு, அசைவு இசைவு. இதில் எது எதுகை இடம்பெறாத இணை? இரவு இயற்கை. அதில்தான் எதுகை இடம்பெறவில்லை. எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருவது. உளவு புலவு இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி லகரம். வங்கம் சங்கம் இங்கு. அசைவு இசைவு செய். ஆனால் இரவு இயற்கை என்பதில்தான் ரகரமும் யகரமும் வருகின்றது. அதுதான் எதுகை இடம்பெறாத இணை. அடுத்தது பொறுத்துக. வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எள் பகல். மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம். 3, 1, 4, 2 குறித்து கொண்டீர்களாம். நன்றி. அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். குருவினா, நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது? நாவாயினுடைய தோற்றம் எவ்வாறு இருப்பதாக அகநானூறு கூறுகின்றது? பகமை 6 பாடலின் பொருளில் முதல் வரி, உலகம் புடைபெயர்ந்தது போன்று அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அதனை குறித்து கொள்ளுங்கள். அந்த முதல் வரி குறித்து கொண்டு குருவினா 1 என்று எழுதி கொள்ளுங்கள்.
எழுதி கொண்டீர்களாம். அடுத்து குருவினா 2, நாவாய் ஒட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது? நாவாய் ஒட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது? பாடலினுடைய பொருளில் 3வது வரி, இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். அது குருவினா 2. அதனை குறித்து கொண்டு குருவினா 2 என்று எழுதி கொள்ளுங்கள். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும் என்பது. குறித்து கொண்டீர்களா? அடுத்து சிறுவினா, கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது? பாடலினுடைய பொருள் முழுமையும், உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஒட்டுபவன் நாவாயை செலுத்துவான். அது சிறுவினா. குருவினா 2ஐயும் எழுதி கொள்ளுங்கள், சிறுவினாவை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது சிறுவினாவும் குருவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு. பக்கமே 6 கற்பவை கற்றபின் என்பதில் முதல் வினா, கடலில் கிடைக்கும் பொருள்களின் பெயர்களை தொகுக்க. கடலில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை இதனோடு இணைத்து எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.